இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் என்கிட்ட கேட்டால் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஒன்லி மணி மைண்டட். அண்ட் I'll tell you why. Actually இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I was actually asked by a college's authority, காலேஜோட மேனேஜ்மெண்ட்லேருந்து, தட் காலேஜ் நேமை டேமேஜ் பண்ணாமல் இருங்க, காலேஜ் நேமை டேமேஜ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். டேமேஜ்னால் நான் ஒன்றும் எக்ஸாஜரேட்டடாகலாம் சொல்லலை, ஆக்சுவலி நடந்தது தான் சொல்கிறேன். அண்ட் அதுக்காக அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து தேவர் பயம்படுத்த ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி சின்ன விஷயமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் they will charge something called as PHC visit fees. ஸோ பேசிக்காக NMCயோட டீச்சிங் கைட்லைன்ஸ் படி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have to ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் they have to regularly have PHC visits. அது மெயின்லி கம்யூனிட்டி மெடிசன் வந்து அது பார்த்துக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கும். அண்ட் அந்த விசிட்டில் போயிட்டு ஃபுல்லாக கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதோ, எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுறதோ, என்வாயர்மெண்ட் சுற்றி இருக்கிறதோ வந்து நோட் டவுன் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே கற்றுக்கணும் அண்ட் போயிட்டு பார்க்கணும். ஸோ என்னென்னா இதுக்கு ஒரு அவுட்ரேஜியஸ் ஃபீஸ் வாங்குவாங்க, ஓகேவா? சில காலேஜிலலாம் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போவாங்க மொத்தம் 3 வருஷத்துலேயே, ஆர் மேபி ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தே வில் சார்ஜ் 20,000, 30,000, 40,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஃப்ரம் ஈச் ஸ்டூடெண்ட். அதாவது ஒரு பஸ்ஸில் வந்து அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸ், 150 இல்லை 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு செட்டாக போவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஹை சார்ஜ் வந்து தே வில் சார்ஜ். ஓகே, திஸ் மைட் சீம் வெரி நாமினல். என்னடா ஒரு 30,000 rupees, 40,000 rupees எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் வென் யூ கேல்குலேட் இட் ஃபார் 100, 150, 200, 250 ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி, இட் கம்ஸ் டு அ லாட். அண்ட் என்னென்னா வாங்குறீங்கள, வாங்குறதுக்கு வந்து வேல்யூபிளாக யூ ஹாவ் டு take us, you have to take the students to those visits. இது ஒன்று. நெக்ஸ்ட் இஸ், இது நிறைய காலேஜஸ் பண்ணுதா எனக்கு தெரில, பட் நான் பார்த்ததில் ஒரு 50% ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸ் இது பண்ணுது. தட் இஸ் மேக்கிங் ஹாஸ்டல் ஆர் காலேஜ் பஸ் மேண்டேட்ரி. இந்த விதத்தில் காலேஜஸ் மேக் அ லாட் ஆஃப் மனி. ஆக்சுவலி ஐ எம் ஹேவிங் திஸ் யூடியூப் சேனல் சின்ஸ் செகண்ட் இயர், ஓகே? அண்ட் ஃப்ரம் தென் இட் செல்ஃப் ஐ ஹவ் பின் அட்வொகேட்டிங் தட் காலேஜ் ஹாஸ்டல் எடுக்கிறத விட ரெண்டிங் அ ரூம் அவுட் சைட் இஸ் வே மோர் பெட்டர் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஐ சே. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது நீங்கள் அந்த வீடியோஸ்லலாம் போய் பார்க்கலாம். ஒரு ரெண்ட் எடுத்துனா இட் கம்ஸ் less than the college hostel fees and amenities are better, ஓகேவா? college hostels will charge 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாம் they'll charge and give you absolutely nothing. ஒரு மொக்கையான ஒரு ரூமில் ப்ராப்பராக பெயிண்ட்டும் அடிச்சிருக்காது, ஓகே? there aren't any amenities, தண்ணி ஒழுங்காக வராது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஓகேவா? இருக்குது. அண்ட் நீங்கள் அவ்வளோ மணி பே பண்ணிவிட்டு ஒரு மொக்கையான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு யூ கேன் பே பெட்டர் அண்ட் லிவ் அவுட் சைட். ஆர் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி இன் த சிட்டி இட் செல்ஃப், you actually would prefer traveling to the college by yourself. But what they do is they make these college buses mandatory. College தெரியும், where the student is actually எப்படி சொல்கிறது, 100 மீட்டர்ஸ் இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் நடந்து வர டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஓகேவா? ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நேராக காலேஜுக்கு வந்துடலாம். ஆனால் காலேஜ் மேட் இட் மேண்டேட்ரி தட் காலேஜ் பஸ்ஸில் தான் ஸ்டூடெண்ட் வந்து உள்ளேயே வர முடியும்ன்ட்டு. ஸோ பையன் வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தாலுமே பஸ்ஸு வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறிட்டு தான் உள்ளே வரணும். அண்ட் ஹீ ஹேஸ் டு பே தட் 70,000 some 1 lakh வந்து பே பண்ணி ஆகணும். they made it mandatory. that is the problem. you can't just push decisions like these. அடுத்தது ஒரு
பிக் ஒரு காமெடி ஆக்சுவலாக என்னென்னா டெவலப்மெண்ட் ஃபீஸ். ஓகேவா? ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்குல்ல, இது ஒரு ரொம்ப 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 நான் இது வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் கட்டி டெவலப்மெண்ட் பார்த்ததா நான் பார்க்கல. ஓகேவா? எப்போல்லாம் இந்த டெவலப்மெண்ட் நடக்கும்னா, எப்போல்லாம் இது நடக்கும்னா, when there is an invigilation from state மெடிக்கல் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை என்எம்சியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது இன்சூரன்ஸ் திங்காக இருக்கட்டும், அந்த இன்விஜிலேஷன் அப்போ தான் காலேஜ் வந்து டெவலப் ஆகும். இது வந்து சேட்லி திஸ் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் மெனி மெடிக்கல் காலேஜஸ் ரைட் நவ். ஓகே, தே டு நாட் கேர் அபவுட் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆல், தே கேர் அபவுட் தோஸ் சர்டிஃபிகேட்ஸ். அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி இன்விஜிலேஷன் வரும்போது நடக்கும். ஸோ வாட் ஐ ரிக்வெஸ்ட் இஸ், என்எம்சி வந்து மாதம் இந்த மாதிரி ஒரு வந்து பார்க்கணும். வந்து பார்த்துச்சுன்னா அப்போ காலேஜ் வந்து மாதம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் தோஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வில் பி புட் டு ப்ராப்பர் யூஸ். த நெக்ஸ்ட் இஸ், நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம், தட் இஸ் ஸ்டைஃபண்ட். ஓகேவா? நான் நிறைய காலேஜஸில் கேள்விப்பட்டிருக்கேன், செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், தட் இஸ் ஸ்டைஃபண்ட் வந்து ஒழுங்காக போட மாட்டாங்க, இல்லை போடாமலே இருப்பாங்க. அங்கே ஐ கான்ட் நேம் தோஸ் காலேஜஸ். ஓகே, பட் ஸ்டைஃபண்டே தரமாட்டாங்க. ஓகேவா? அண்ட் தே வில் சார்ஜ் 5th year ஃபீஸ் ஆல்சோ. அதாவது இன்டர்ன்ஷிப் இயருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, பட் ஸ்டைஃபண்ட் எல்லாம் கிடையாது. ஐ பிலீவ் என்எம்சி ஹேஸ் அ ரூல் தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம் 20,000 சம்திங் வந்து மினிமம் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்தாகணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நான் கேட்ட வரைக்கும் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு 10,000 ப்ளஸ் ஆகுது ஸ்டைஃபண்ட் வந்து வந்துடுது. பட் செல்ஃப் ஃபைனான்சிங்லலாம் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் காலேஜில் ஐ கெட் பெய்டு எல்லா நாளும் கரெக்டாக அட்டண்டன்ஸ், ஃபுல் டே அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போனா ஐ வில் கெட் 6,000 rupees per month. ஓகே, இன் தட் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து ஒரு வீக்கில் ஆக்சுவலி ஐ கேல்குலேட்டட் டியூரிங் இன்டர்ன்ஷிப் ஐ ஹேட் டியூட்டி டேஸ் ஆஃப் அபவுட் I think 100+ hours some duties-la. ஓகேவா? I had 100+ hours of work week and still I was being paid 6,000 rupees per month. It is a sad situation for all these interns in medical colleges right now, because அவ்வளோ நேரம் வாங்கின வேலை செய்கிறாங்களோ இல்லையோப்பா. ஓகேவா? they are actually there. I was actually there in the hospital அத்தனை ஹவர்ஸ்க்கு, and still getting paid 6,000 is like very 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 bad. And இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, I had this issue. என்னன்னா, I still remember I had a serious surgery ஒரு கேஸ்க்கு வந்து நான் இன்டர்ன், ஸோ ஐ ஹாவ் டு only shift the patient from ward to OT. ஸோ அது வந்து ஒரு இன்டர்னோட ஸ்கட் ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹேட் டு லைக் கோ டு த காலேஜ் அட் லைக் 6:30 or 7 o'clock போயிட்டு நான் பஞ்ச் வச்சுட்டு அண்ட் தென் நான் பாட்டுக்கு இது பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தா என்னோட அட்டண்டன்ஸில் வந்து எனக்கு வந்து இது ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் சீக்கிரமாக வச்சுட்டேன்னா ஐ வாஸ் லைக் எப்படி நான் என்னோட ஒர்க்குக்கு ஈவன் பிஃபோர் த யூஸ்வலி ப்ரிஃபர்டு டைம் 8 o'clock பஞ்ச் வைக்கணும்னு இருக்குது. பட் நான் 7 o'clock முன்னாடியே வந்துட்டு நான் பஞ்ச் வச்சதுக்கு தேவர் லைக் இல்லைப்பா, பஞ்ச் வந்து நீங்கள் சீக்கிரமாக வச்சிட்டீங்க, ஸோ அது வந்து கணக்கில் வராது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி அந்த 6,000 கணக்கு போட்டு பார்த்தா ஒரு டேக்கு சம் 150 or 180 rupees ஏதோ வருது. லைக் இட்ஸ் நாட் வர்த் த ஃபைட் ஆல்சோ டு அந்த ஒரு 150 அழுகிறதுக்கு வந்து இட் வாஸ் நாட் வர்த் இட். ஸோ ஐ ஜஸ்ட் லெட் இட்ஸ் லைக். பட் எதுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட் ஆக்கணும் ஒரு இன்டர்னோட லைஃப்பை? ஏற்கனவே இன்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ கடுப்பில் இருக்கானுங்க, அவங்கள இன்னும் இப்படி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தொல்லை பண்ணால் எப்படி? பாவம்ல அவங்களும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் பெரிய திங்ஸ். 2 பெரிய திங்ஸ் இருக்குது காலேஜஸ்க்கு வந்து. இது ரொம்ப ஃபேவரட், தட் இஸ் ஃபைன்ஸ். ஓகேவா? என் காலேஜ் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் நாமினல் தான். ஓகேவா? ஆனால் ஃபைனு போட்டாங்க. ஓகேவா? இட் வாஸ் பேக் டியூரிங் மை யூஜி
எந்த இயர்னு எனக்கு தெரியல, தேர்ட் இயரோ செகண்ட் இயரோன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ஒரு தமிழ்நாட்டு சம் ஃபெஸ்டிவல், ஓகேவா, ஃபெஸ்டிவல். ஆனால் காலேஜில் வந்து ஒஃபிஷியலாக எதுவும் செலிப்ரேட் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து காலேஜில் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா தட் வீல் செலிப்ரேட் இட். கேர்ள்ஸ் எல்லாம் சாரி, பேசிக்காக கேர்ள்ஸ் எல்லாம் சாரியில் வருவாங்கன்ட்டு. அண்ட் ஐம் நாட் சேயிங் இட் அஸ் ராங், பிகாஸ் ஆக்சுவலி ட்ரெஸ் கோட்லேயே இப்போ வந்து எங்கள் காலேஜில் யூனிஃபார்ம்ஸ் வந்துருச்சு. பட் நான் வந்து தேர்ட் இயரோ சம்திங் இருக்கும்போது அப்போல்லாம் யூனிஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ ஃபார் கேர்ள்ஸ் த ட்ரெஸ் கோட் வாஸ் குர்த்தி ஆர் சாரி, ஓகேவா. ஸோ சாரியில் வந்திருந்தாங்க, ஓகேவா. அண்டு நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர்ஸ், அன்றைக்கி யார் கிளாஸ் எடுக்க போகிறாங்களோ அந்த ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடி, அவங்கக்கிட்டலாம் கேட்டோம், பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு. அண்ட் தென் வி என்ஜாய்ட் இட். I'll be honest, நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்னால் என்ன, ரேம்ப் வாக் அது இதுன்ட்டு நடத்திட்டு we really enjoyed it, okay. And then what happened is, college was like, the management was like, யார் கேட்டு பண்ணீங்க? சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்டோம். ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் கிட்டேயும் சொல்லியிருந்தோம். பட் they didn't take it seriously. they were like, சரி போங்கடான்ட்டு அப்படி விட்டாங்க. நாங்களும் சரின்னு ஓகேன்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். And then பார்த்தா ஃபைனு, கிளாஸஸ் எல்லாம் அலௌடு கிடையாது, நீங்கள் இந்த ஃபைன் கட்டினா தான் நீங்கள் வந்து போக முடியும்ன்ட்டு. we were so pissed off. Unfortunately or fortunately we had to pay the fine. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபைனு போடுவாங்க காலேஜ். எஸ், இப்போ ஞாபகம் வருது. இட் வாஸ் பிகாஸ் சம் அதர் பேட்ச், ஓகேவா, எங்கள் பேட்ச் இல்லை, சம் அதர் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹேவிங் இன்அப்ரோப்ரியேட்லி அண்ட் நிறைய காலேஜோட ஸ்டஃப் வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஃபைன் போட்டது. அது எங்கள் பேட்ச் பண்ணல, அது வந்து ஏதோ கவுன்சிலெல்லாம் வச்சு and then they checked it out and it wasn't our batch, it was a different batch. And still we had to pay the fine, which is funny. And lastly is NMC itself. NMC இந்த வருஷம் வந்து I noticed that they have increased the fee structure and the tuition fees வந்து they have increased it for all medical colleges. அண்ட் அதனாலேயும் என்னவோ தெரியல, இப்போது இந்த வருஷம் வந்து எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸும் காட்டு பூட்டுன்னு ஃபீஸை ஏற்றிருக்கானுங்க. See, I'm not against self-financing medical colleges increasing their fee structure, okay. ஃபீ ஸ்ட்ரக்சர் ஏற்றுங்க, ஆனால் ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுங்க. நான் வந்து 2019 இருக்கும்போது எங்கள் ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி நாமினல், ஓகேவா. அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் வெறும் 4 இயர்ஸ்க்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், நான் பே பண்ண ஃபீஸ்க்கு இட் வாஸ் த எஜுகேஷன் வாஸ் குட். பட் இப்போது தே ஆர் சார்ஜிங் ஃபார் 5 years அண்ட் இன்க்ரீஸிங் த ஃபீ ஸ்ட்ரக்சர் வே டூ மச். இட்ஸ் ஜஸ்ட் டூ மச் மேன். அந்த காஸ்ட்டுக்கு டெஃபினெட்லி அந்த காலேஜஸ் எல்லாம் படிக்கிறதில்ல. இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். பிகாஸ் இஃப் யூ ஆர் பேயிங் தட் எக்ஸ்ட்ராவகண்ட் அமௌண்ட் ஆஃப் மனி, you might as well get proper education, proper exposure வேணும், ப்ராப்பரான PHC விசிட்ஸோ, கிளினிக்கல் எக்ஸ்போஷர், புது எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல டெவலப்மெண்ட், சுற்றி அந்த காலேஜ் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ராப்பராக டெவலப் ஆகணும். டெவலப்மெண்ட் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க, ஃபீஸ் மட்டும் ஏற்றுவீங்கன்ட்டு இருந்தா. தட் இஸ் வை இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஐ வாஸ் அட்வொகேட்டிங் தட் self-financing medical colleges வந்து ஜாயின் பண்ணாதீங்க, இட் will ruin your career. Because I'm seeing it now. I was first as a med student, now I'm outside. வெளியிலேருந்து பார்க்கும்போது my age people who finished different courses, engineering, arts and science, commerce, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா their fee structure, their education was relatively cheaper. Okay, MBBS has become a money milking industry and self-financing medical colleges are milking so much money, you have no idea. That is why I'm telling MBBS is a very very money minded niche right now. So அதை கம்பேர் பண்ணும்போது
could rather do some other course in a better institute where there's actual infrastructure and எம்பிபிஎஸ் அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் வராது அந்த காலேஜஸ்லலாம், இன்ஜினியரிங்கோ ஆர்ட் அண்ட் சயின்ஸ்லேயோ நல்ல காலேஜஸ்லலாம், வேர் யூல் கெட் ப்ராப்பர் எக்ஸ்போஜர் இன் தட் ஓன் ஃபீல்ட். அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் அதோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். பட் த திங் இஸ், நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரைட் நவ் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அண்ட் எங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எம்பிபிஎஸ் ரைட் நவ் இன் தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் காலேஜஸில் போய் ஆர்எம்ஓவோ சிஎம்ஓவோ ஜாயின் பண்ணால் ஹில் கெட் earnings from 40,000 to 60,000 per month, which is also possible as an engineer, as a commerce or a CA or something like that. And that education is also relatively cheaper. So that is why I'm saying, unless you're like downright, நான் வந்து டாக்டர் தான் என் ரத்தத்தில் ஊறி இருக்கு, நான் 11th 12th அப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குன்னா, then definitely okay, pay the price. Or else if you're pluripotent, if you're able to எனக்கு எம்பிபிஎஸ் தான்ட்டெல்லாம் இல்லை, நான் எது படித்தாலும் நல்லா படிப்பேன், நல்லா ஷைன் ஆவேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பேன்னா, ப்ளீஸ் டேக் அப் சம் அதர் கோர்ஸ். Okay, that is what I'm trying to say. And yes, this video was really long, but செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் எல்லாம் அந்த நீட் யூஜி ஆஸ்பிரன்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சமாச்சும் இந்த நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். பாவம் எல்லோரும் எம்பிபிஎஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு நினச்சி வரீங்க. அண்ட் தென் பார்த்தா வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்குது, பேஷண்ட் இல்லை, காற்று மட்டும்தான் போகுது. ஸோ choose wisely, that's all I'm saying. And I'll see you in the next one.